கிரைஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில ஒரு ஆடு வச்சிருப்பார். அவருடைய மேய்ச்சல் நிலத்துல நிறைய ஆடு இருக்கும். மடியில இருக்கிற ஆடு ஆக விரும்பின ஒரு காலத்துல நான் போய் எங்க ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஃபாதர், ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உட்காரணும். வேண்டாம் மகளே, நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக்க வேண்டாம், அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு. ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம்? அது இவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு, கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி அணைச்சு வச்சிருக்கிறாரு. கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேற என்ன பேரு ஃபாதர்? நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்ல, வேற ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடைஞ்ச ஆடு. கீழே விட்டா வழி தவறிடும்ங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அதை மடியில உட்கார வச்சிருக்காரு. நீ அந்த ஆடா வேணா, அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சரா என் மனசுல வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, சொல்ற பேச்சு கேட்கிற, அழகா எல்லா வேலையும் செய்யற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன். அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டு விட்டு